எக்ஸாம்பிள் 1.2க்கும் 1.3 பற்றியும் பார்க்கலாம். நம்ம வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ், ஜீரோ, பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் சேர்ந்தது வந்து இன்டிஜர்ஸ் அப்படின்னு படிச்சிருந்தோம். இந்த ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லுமே நம்ம வந்து இந்த இன்டிஜர்ஸோட அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த எக்ஸசைஸ் 1.1.1 ஃபுல்லுமே அடிஷன் பற்றி தான் இருக்குது. இந்த இன்டிஜர்ஸோட அடிஷனில் மொத்தமே நமக்கு வந்து ஒரு 4 கேஸ் தான். என்னென்னா நம்ம வந்து ஒரு ப்ளஸ் நம்பரையும் இன்னொரு ப்ளஸ் நம்பரையும் ஆட் பண்ணுவோம், இல்லைனா ஒரு ப்ளஸ் நம்பரையும் ஒரு மைனஸ் நம்பரையும் ஆட் பண்ணுவோம், இல்லைனா ஒரு மைனஸ் நம்பரையும் ஒரு ப்ளஸ் நம்பரையும் ஆட் பண்ணுவோம், இல்லைனா 2 மைனஸ் நம்பரை ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் 1.2 உள்ள ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். -40 + 30. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் நம்பரையும் ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் ஆட் பண்ணுறோம். இது வந்து நம்மளோட தேர்டு கேஸ் மாதிரி இருக்குது. நெகட்டிவும் பாசிட்டிவும் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி இன்டிஜர்ஸோட அடிஷனுக்கு வந்து நம்ம எப்போவுமே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து எக்ஸாம்பிளாக வச்சு சால்வ் பண்ணோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் நம்ம வாங்கியிருக்கிற கடனையும், பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட்டில் வந்து 0 தான் இருக்கும், எதுவுமே இருக்காது. நம்ம வந்து ஒரு 40 ரூபா கடன் வாங்கியிருக்கோம், அதுதான் நெகட்டிவ் 40ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நமக்கு 30 ரூபா கிடச்சிருக்கு. அந்த 30 ரூபாயை வச்சு 40 ரூபா கடன் அடைக்கும். நம்மளால் 40 ரூபா ஃபுல் கடனே அடைக்க முடியாது. மிச்சம் நம்ம மேலே 10 ரூபா கடன் இருக்கும். ஸோ அந்த 10 ரூபா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக கிடைக்கும். இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னா, ஒரு பாசிட்டிவோ ஒரு நெகட்டிவோ, இல்லைன்னா ஒரு நெகட்டிவோ ஒரு பாசிட்டிவோ 2 வேறு சைன் உள்ள நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 2 நம்பரையும் கழிச்சிடணும். அதாவது சப்ட்ராக்ட் பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை எழுதிட்டு 2 நம்பரில் எந்த நம்பர் பெருசாக இருக்கோ அதோட சைனை தூக்கி போட்டுடணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த சம்மையை பார்ப்போம். 40லேருந்து 30 கழிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 10ன்னு கிடச்சிடும். நெகட்டிவ் 40 பெருசா 30 பெருசான்னு பார்த்தா 40 தான் பெருசு. 40ஓட சைன் வந்து நெகட்டிவ். ஸோ ஆன்சரில் நெகட்டிவ் வந்துட்டு. இந்த பேட்டர்ன் அப்படி நம்ம செகண்ட் சம்முக்கு யூஸ் பண்ணுவோம். செகண்ட் சம்மில் வந்து 60 கூட்டல் -50. 60 ரூபா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது. அதில் 50 ரூபா கடன் வாங்கினோம்னா நம்ம மிச்சம் வந்து 10 ரூபா தான் இருக்கும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில். இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ளஸ் நம்பரையும் ஒரு மைனஸ் நம்பரையும் ஆட் பண்ணுவோம். சைன் வேறு இருந்தால் என்ன சொல்லியிருந்தோம், 2ஐயும் கழிச்சுடணும். 60ல் 50 போச்சுன்னா 10 கிடைக்கும். 60 பைசா 50 பைசான்னு பார்த்தா 60 தான் பெருசு. 60ஓட சைன் வந்து ப்ளஸ். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து +10ன்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து எக்ஸாம்பிள் 1.3 உள்ள ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். -70 கூட்டல் -12. ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஒரு 70 ரூபீஸ் கடன் இருக்குது. நம்ம மறுபடியும் ஒரு 12 ரூபீஸ் கடன் வாங்குறோம். ஸோ நம்ம இருக்கிற மொத்த கடன் எவ்வளோ இருக்கும்? 82 ரூபீஸ் கடன் இருக்கும். 2ஐயும் ஆட் பண்ணால் 0 + 2 2, 7 + 1 8. இந்த சம்மில் நம்ம என்ன கற்றுக்கலாம்னா, சைன் வந்து சேமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு எந்த சைன் இருக்கோ அதை சைனை அப்படியே போட்டுருவோம். அண்ட் லாஸ்ட்டாக எக்ஸாம்பிள் 1.3ல் செகண்ட் சம் வந்து 103 கூட்டல் 39. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சாதாரண அடிஷன் தான். சைன் சேமாக இருக்கும்போது 2 நம்பரையும் கூட்டினா போதும். 3 9 கூட்டினா 12, 12க்கு 1, 2 மிச்சம் 1, 4 1, 142 ஆன்சர். இந்த எக்ஸாம்பிள் 1.2வும் 1.3ல வந்து நம்ம என்ன கற்றுக்கிடலாம்னா, சைன் வந்து சேமாக இருக்குது. அதாவது 2 நம்பரை கூட்டும் போது சைன் வந்து ++ஆவோ இல்லை -ஆவோ இருந்துச்சுன்னா அதுக்கான ஆன்சர் வந்து 2 நம்பரையும் அப்படியே கூட்டி எந்த சைன் இருக்கோ அந்த சைனை அப்படியே போட்டு வேண்டியதான். அண்டு இன்னொன்று என்ன கற்றுக்கோன்னா, சைன் வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ்ஸும் மைனஸும் இல்லை மைனஸும் ப்ளஸ்ஸும் இருந்துச்சுன்னா 2 நம்பரையும் கழிக்கணும். கழித்து என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை போட்டுட்டு
இந்த ரெண்டில் எது பெரிய நம்பரோ அந்த பெரிய நம்பரோட சைனை வந்து அப்படி போட்டுடணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு இதில் ப்ளஸ் தான் பெரிய நம்பராக இருக்குன்னா நம்ம வந்து ஆன்சரில் ப்ளஸ் போட்டுருவோம். இல்லை செகண்ட் இதில் நெகட்டிவ் தான் பெருசாக இருக்குன்னா நம்ம ஆன்சர் வந்து நெகட்டிவ் போட்டுருவோம். இந்த இதுதான் இந்த 1.2லையும் 1.3லையும் வந்து கற்றுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம்.